சாந்தி. இன்னைக்கு முரளி பார்த்தீங்கன்னா 24/2/2002 முரளியினுடைய ரிவைசன். முரளியினுடைய ஹெட்லைன் வந்து பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்காக தன்னுடைய உள் உணர்வு, அதாவது விருத்தியை பாசிட்டிவாக மாற்றுங்கள். அதுதான் தலைப்பு. பட்டியினுடைய தலைப்பு ஒரு ஆத்மாவின் தாகம், மன நிம்மதி, மன அமைதி, மன சாந்தி. 31 நாள் பட்டியினுடைய இன்று 10வது நாள். நம்மளுடைய உள் உணர்வானது ராக்கெட்டை விட ஃபாஸ்டா இருக்குது. அப்புறம் கூடவே பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. ஆனால் அங்கே ஒரு விக்கெட் கீப்பரும் கிடையாது, பின்னாடி ஸ்டம்பும் கிடையாது, ஃபீல்டர்ஸும் கிடையாது. நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மேலே பந்துகளை போட்டுட்ருக்கு. இந்த விக்கெட் கீப்பரும் இல்லைல்ல, ஃபீல்டர்ஸும் இல்லை. அதனால இந்த கிரிக்கெட்டில் நம்ம தோக்கிறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைங்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம எப்போ தோக்குறோம் அப்படின்னா, நம்மளே எப்போ அதை விட்டுட்டு, களத்தை விட்டுட்டு வெளியே போகிறோமோ அப்போ தான் நம்ம தோத்துடுறோம். அதாவது எப்போ நம்ம மனசு உடைஞ்சு போயிடுறோமோ அப்போ. மைதானத்தை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம தோல்வி அடைகிறோம். இல்லைன்னா நம்ம தோக்க மாட்டோம் ஒரு பொழுது இந்த மேட்ச்சில், இந்த விளையாட்டில். அதனால அந்த இடத்த விட்டு, கிரவுண்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எவ்வளோதான் பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோதான் தடைகள் வந்தாலும், எது வரைக்கும் ஹாப்பி என்டிங் வரலையோ பிக்சரில், அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது. ஹாப்பி என்டிங் எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் புரிஞ்சுக்கணும், இன்னும் பிக்சர் பாக்கி இருக்குது. ஏன்னா இது ஹாப்பி என்டிங் பிக்சர். அப்போ இன்னும் பிக்சர் முடியலை அப்படின்னு அர்த்தம். ஹாப்பி என்டிங், இன்னும் ஹாப்பி வரல, உங்களுக்கு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் வரல அப்படின்னா, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதுங்க. உங்களுடைய லட்சியத்தில் மீண்டும், லட்சியம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ரிவைஸ் பண்ணுங்க. என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? அதனால தன்னுடைய வலிகளை என்ன பண்ணணும்? நம்மளுடைய வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த வலிகளை எல்லாம் நம்மளுடைய சக்திகளாக மாற்றிடணும். நம்மளுடைய வலி, வேதனை எல்லாமே நம்மளுடைய ஒரு சக்தியினுடைய சாதனமாக மாறிடணும். அதனால முன்னேறிட்டே இருக்கணும். வாழ்க்கையை போர்க்களம், போராடி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போராடிட்டே இருக்கணும். களத்தை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இது போர்க்களம், நம்ம இருக்கிறதே போர்க்களத்தில் தான். இது தர்மக்ஷேத்திரம், குருஷேத்திரம், யுத்த சேத்திரம், யுத்த களம், யுத்த மைதானம். அதனால இன்னைக்கு நம்ம முரளி ரிவைஸ் பார்த்தோம். 24/2/2002. இன்றைய 5 பாயிண்ட் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த முரளியினுடைய சாரமாக அந்த 5 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? விருத்தி மூலமாக வைப்ரேஷனை பரப்புவது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறீங்க, அப்புறம் சர்க்கிள் 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 சர்க்கிள், அதுக்கு மேலே அதுக்கு பின்னாடி ஒரு வட்டம் போட்டுட்டே இருங்க. அதாவது நடுவில் ஆத்மா, அதுல இருந்து வைப்ரேஷன் பரவிட்டே இருக்குது. அந்த வைப்ரேஷன் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுங்க. சுகம், சாந்தி, அன்பு, சக்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் எழுதணும். இதுக்கு பேர் தான் வைப்ரேஷன் சர்க்கிள் வால்யூம், வைப்ரேஷன் சர்க்கிள் டிராயிங். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நமக்கு லட்சியம் இருக்குது, இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்மளுடைய புத்தி இங்கே அலையாது. அது சின்ன காரியமா கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சின்ன காரியம் கூட நம்மளை கீழே விழுறதுல இருந்து நம்ம காப்பாற்றும், நம்மளுடைய வீழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றும். 3 விஷயத்துல நம்மளுடைய கவனம் எப்பவுமே இருக்கணும். ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று ஆர்ட் கலை, 3வது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எப்போ முன்னேற்றம் அடைகிறோமோ, நம்மளே நம்ம மேலே ஏற்றுறோமோ, அப்போ நம்மளை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் தானாகவே மேல்நிலை அடையும். அப்புறம் கலைகள், ஆர்ட், 3வது ஆன்மீகம். ஏன்னா நம்ம எப்போ நம்மளை பிஸியாக வைக்கலையோ அப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கவர்ச்சிகள், எங்கு பார்த்திலும் எங்கு நோக்கினும் கவர்ச்சி தான் இருக்குது. வீணான விஷயங்கள் தான் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்குது. எப்போ ஒரு கலை, ஒரு ஆர்ட்டினுடைய விஷயத்துல நம்ம பிஸியா இருக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய வீணான எண்ணங்கள் கம்மியாயிரும். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அந்த வேலையில. எப்போ எப்படி இந்த வட்டம் போட்டோம், புள்ளி வச்சு சர்க்கிள் 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 போட்டோம், அதுல நம்ம கரெக்டா இந்த புள்ளியில இருந்து இதுக்கு அகலம் கரெக்டா இருக்கணும், அதனுடைய அடுத்த அகலம் கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அது அடுத்த அகலம் பர்ஃபெக்டா இருக்கணும், அடுத்த சர்க்கிள் அப்படி இடைவெளிக்கு ஸ்பேஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு, நம்ம ரவுண்டு கூட கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு
நம்ம பிளான் பண்ணி அதை ஒரு கலையாக செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிடுதுல்ல, மனம் புத்தி வீணான விஷயங்கள்லேருந்து விடுபட்டுருதா? எப்படி இந்த போர்டில் எழுதியிருக்கு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தையும் ஒரு ஒரே சைஸில் இருக்குது, ஒரே லெவலில் இருக்குது. ஆனால் இந்த எழுதுறது என்னது? அது ஒரு யோகா, மெடிடேஷன். அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த வைப்ரேஷன் பரவுற மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணி அதில் குணங்களை எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்கணும், அதாவது பாப்சமானா இருக்கணும். நம்மளுடைய லட்சியம் என்னது? நம்மளுடைய லைஃப்ல பாப்சமான் ஆகிறது. பாப்சமான் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற லட்சணமும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி காரியமும் செய்யணும். லட்சியம் வேர்ல்டு சர்வீஸ், லட்சியம் அப்படிங்கிறது பவித்ரதா, லட்சியம் அப்படிங்கிறது கருணை. அதனால ஒரு சார்ட் உருவாக்கணும், ரெண்டா பிரிக்கணும். அது ஒரு பக்கம் லட்சியம், ரைட் சைடில் லட்சணம். நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, பாப்சமான், அதுக்கு ஆப்போசிட்ல பாப்சமான், அப்புறம் பியூரிட்டி, தூய்மை. அதாவது பாப்சமான் ஆகணும் அப்படின்னா தூய்மையா இருக்கணும், தூய்மை தான் லட்சணம். லட்சியம் பாப்சமான் அப்படின்னா அதுக்கு லட்சணம் தூய்மை. அதே போல உலக சேவை அப்படின்னா லட்சியம் உலக சேவை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லட்சணம் கருணை. இப்ப 2 ஆச்சா? இதே போல இன்னும் 3 பாயிண்ட் நீங்களே எழுதுங்க. ஓகே, அப்போ இது 2வது ஹோம்ஒர்க் ஆயிடுச்சு. 3வது ஹோம்ஒர்க் நீங்க இப்பவே செய்யணும், கேட்கவே. அதாவது நம்ம அப்புறம் பண்ணலாம்னு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு இருக்கிறோமோ, அந்த போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறோமோ, அந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போவேன், டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்போ இதுல முதல்ல கிடைக்கக்கூடிய சுகம் என்னது? நம்மளுடைய உடம்பு நோய் இல்லாமல் ஆயிரும். எப்போ சரீரமே ஆரோக்கியமா இல்லையோ அப்போ அங்கே ஆன்மீகம் ஃபெயில் ஆயிரும். ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மனசு இருக்க முடியும். ரொம்ப நாளா விருப்பம் வச்சிருக்கோம் நம்ம ஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா ஃபிட் ஆகிறதுக்கு டைம் இல்லை, அதாவது நம்ம அதுல முயற்சி செய்யல. ஏன் அப்படின்னா அங்க வேர்வை சிந்த வேண்டியதா இருக்குது. வேர்வை சிந்தனை எனக்கு பிடிக்கிறது இல்லை, அது கடினமா ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதா இருக்குது. வேர்வை சிந்துறோம் அப்படின்னா அது சரீரத்தினுடைய காரியம் மட்டும் கிடையாது, அங்க மனதின் உறுதித்தன்மை. அதுக்காக டஃப்னஸ் வேணும், மென்டல் டஃப்னஸ், அதாவது உறுதித்தன்மை, மன உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே வலிமை வேண்டும். சொன்ன மாதிரி நிரந்தரமாக இருக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு இல்லை, 1 நாள் 2 நாள். பாபா சொல்லுவார்ல சாட்டுக்காக, குழந்தைங்க பாபா சொன்ன உடனே அப்படியே குஷியில செஞ்சிடறாங்க. 1 வாரம் செய்யறாங்க, 1 மாசம் செய்யறாங்க, அப்புறம் விட்டுறாங்க. போர் அடிச்சிருதுல ஒரே விஷயம் செய்ய எதுல ஒரு டொப்போமின் நமக்கு உற்பத்தி ஆகலையோ, கிரியேட்டர் கிடைக்கல, குஷி கிடைக்கலையோ, நம்ம மூளையிலேருந்து டொப்போமின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் சுரக்காத காரியங்கள் நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால நிரந்தரமாக அதை செய்ய முடியாம விட்டுறாங்க. பாபா சொல்றாங்க எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கணும். 1 மாசம் செஞ்சீங்க எக்ஸசைஸ் அல்லது வாக்கிங் ஆகட்டும், அப்புறம் விட்டுட்டீங்க, அப்புறம் மறுபடியும் எப்போ உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சோ அப்போ மறுபடியும் பண்றது, அப்புறம் உடம்பு கொஞ்சம் அப்புறம் விட்டுறது, அப்புறம் உடம்பு மறுபடியும் சரியில்லாத மறுபடியும் செய்யறது. இதே இதே பொழப்பா போச்சு. அதனால ஃபிட்னஸ் இல்லாதனால என்ன ஆகுது? உடம்புல வலி வருது. அப்ப வலி வருது அப்படின்னா அப்ப அங்க ஆத்மா உணர்வு இருக்குமா? நான் ஆத்மாங்கிற உணர்வு இருக்குமா? என்ன இருக்காது. நான் சரீரம் முழுவதுமாக சரீர சுரூபமாக இருக்கின்றேன் அப்படின்னு தான் அனுபவம் ஆகுது. எப்போ சரீரத்தினுடைய நினைவு வந்துருச்சோ அப்போ சரீரத்தினுடைய பசி எல்லாம் அங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சரீரத்தினுடைய உணர்வுகள் வந்துடுது, அங்க மேலோங்க ஆரம்பிச்சிருது. சரீரத்தினுடைய சம்பந்தங்கள் நினைவு வருது. அப்புறம் சரீரத்துக்கு உடம்புக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ உடல் ரீதியாக அவங்க எண்ணமும் வர ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையும் என்ன பந்தனங்கள். இப்ப நம்மளுடைய சம்பந்தத்துல வர்றது என்ன ஆயிடுச்சு? பந்தனமாக மாறிடுச்சு. நம்மளுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வரக்கூடிய மிகப்பெரிய தடை இந்த சம்பந்தங்கள் தான். நம்ம யாரை நண்பன், என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறோமோ யாருக்கு தெரியும்? அவங்க தான் நம்ம இந்த வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறோம். அவங்களுடைய அன்பு தான் மிகப்பெரிய தடை கற்கள். தடை. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர்
அவர் இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணாராம், கடவுளே என்னுடைய எதிரிகள்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற வேண்டாம், எதிரிகள் பற்றி எனக்கு தெரியுது யாருன்னு. அவங்க எதிரிகளை தெரிஞ்சு போச்சு யார் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது, எதிரிகள்னு தெரியுது, அதனால நான் ஒதுங்கி போயிடுறேன். ஆனா என்னுடைய நண்பர்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க இறைவா ஆண்டவனே. ஏன்னா அவங்க தான் என்ன அன்பு கொடுத்து உங்களை மறக்கடிக்கிறாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்கள எப்படி வெற்றி அடைகிறதுன்னு எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாற்றுங்கள் ஆண்டவரே அப்படின்ட்டு ஜெபம் பண்றான். அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில டீப்பா திங்க் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய தடையாக இருக்காங்க. தடை கற்களாக பரமாத்மாவனுடைய நினைவை வரவிடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறான். 4வது பாயிண்ட் மன்னிப்பின் கடலாக ஆகுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு விசுவலைசேஷன், ஒரு இமேஜினேஷன். நான் ஒரு கடலாக இருக்கிறேன், நான் ஒரு கடல் ரூபம் எடுத்திருக்கிறேன், என்னிட்ட இருந்து அலைகள் போயிட்டே இருக்குது. அதாவது மன்னிப்பின் கடலாக இருந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன், அதாவது விசுவலைசேஷன். இல்லைன்னா எப்படி பண்ணலாம், ஒரு மனிதன் அல்லது ஒரு சீனை, அந்த சீனை நினைச்சு பார்க்கணும், அந்த மனிதரை நினைச்சு பார்த்து நமக்கு ஏதோ அவங்க பண்ணியிருக்கலாம், டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல நம்மளை கீழே தள்ளி விட்டுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அவங்கள அதை நினைச்சு பார்த்து அந்த சீனை மன்னிச்சிருங்க, அழிச்சிருங்க, அதனுடைய வைப்ரேஷனை மாத்திருங்க. மனிதர் இருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. கருணை, இரக்கம், மன்னிப்பு என ஆத்மாக்கள் பரவசத்துல இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல்ல இல்லை, இன்னொருத்தருடைய வசத்துல இருக்காங்க. பரவசனா இந்த பரவசம் இல்லை, இது பர்வஸ், இன்னொருத்தருடைய வசம், மாற்றானுடைய வசத்துல இருக்காங்க. யார் அந்த மாற்றான்? ராவணன், மாயா. அவங்க அவங்களுடைய சமஸ்காரங்களுக்கு வசப்பட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நம்மளுடைய சமஸ்காரத்தை விட்டுறக்கூடாது. நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, தன்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரங்களின் மீது நம்பிக்கை இருக்கணும். அதனால என்ன ஃபீல் பண்ணுங்க, நான் ஒரு கடலாக இருக்கிறேன், நான் ஒரு கடல், மன்னிப்பின் கடல். கடல் ரூபத்தை தாரணை பண்ணுங்க. உங்கள்ட்ட 4 பக்கமும் மன்னிப்பினுடைய அலைகள் போயிட்டே இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கடலினுடைய பிக்சரை பாருங்க. கடல் எப்படி இருக்கும், அந்த கடலினுடைய அலைகள், அதனுடைய வேவ்ஸ் எப்படி போகுது, அப்ப எவ்வளவு விஷாலமாக இருக்குது, எவ்வளவு பிராட் ரூபத்தில் இருக்குது அந்த கடல். நான் அந்த கடலாக இருக்கின்றேன். கடல் மாதிரி என்ன கடலாக இருக்கிறேன்? மன்னிப்பின் கடலாக இருக்கிறேன். ஏன்னா நம்ம மனசுல நிறைய பேருக்காக நம்ம கங்கணம் கட்டி வச்சிருக்கோம், நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், இந்த ஆளை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த ஆளு இல்ல இந்த அம்மா எப்ப வரைக்கும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலையோ அது வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். மன்னிப்பே கிடையாது, செத்தாலும் மன்னிப்பு கிடையாது. நான் செத்தாலும் சரி, அந்த ஆளு செத்தாலும் சரி. உலகத்துல பண்ணி வச்சிருக்காங்களா, மனசை நான் செத்தாலும் அவங்க அந்த வீட்டுல போய் தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஏது வரைக்கும் என் காலில் விழுந்து கதறலையோ, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருங்க அப்படின்னு எப்போ வரை கதறலையோ, தன்னுடைய முகத்தை என் காலில் வைக்கலையோ, அது வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். எனக்கு ஒரு சாந்தம் கிடைக்காது. மனசு அவ்வளவு ஃபயர் இருக்குது, அதெல்லாம் எப்படி குளிரும். ஏன்னா இவங்க என்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்காங்க, இவங்க தான் என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சு விட்டாங்க. இவங்களால 15 வருஷம் 20 வருஷம் என்னுடைய லைஃப் போச்சு. அவ்வளோ வலி கொடுத்தாங்க, அவ்வளோ வேதனை கொடுத்தாங்க, அவ்வளோ துக்கம் கொடுத்தாங்க. நான் எப்படி இவங்களை மறக்க முடியும்? எப்படி மறப்பேன்? நீங்களே சொல்லுங்க, நீங்க மறக்க முடியுமா உங்களால? இவங்க மன்னிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள், பகவானே வந்தா கூட இவங்களை மன்னிக்க கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேரை சிந்திச்சு அவங்களுக்கு சீல் குத்தி வச்சிருப்போம். இது எவ்வளவு ஆழமான டீப்பான ஒரு நெகட்டிவிட்டி. ரொம்ப சம்பள கால் போட்டு நல்லா உட்கார்ந்து இருக்குது அந்த நெகட்டிவ் வித் வைப்ரேஷன். அதுவும் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. அந்த விஷயத்தினால நம்ம வியாதியஸ்தரா மாறி இருக்கிறோம். நமக்கு அதனால வியாதி வந்துருச்சு, மனவியாதி வந்திருக்கலாம், உடல் வியாதி வந்திருக்கலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்காம அங்கேயே இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம முன்னேறவே இல்லை, அங்கேயே நின்றுட்டோம். யாரும் என்னவோ செய்யட்டும், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது கரெக்டா தோணுச்சு, அவங்க செஞ்சாங்க, அவ்வளவுதான். அதனால அவங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு தோஷமும் இல்லை, அவங்க அதுல கிடையாது.
அவங்க அந்த விஷயத்தில் குற்றவாளி அல்ல. நீங்கள் சிவராத்திரி ஃபங்க்ஷன் வச்சுருந்தீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சுட்டாங்க, இவங்க வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு எங்கள்கிட்ட சத்தம், எங்களை வந்து பசங்கள்லாம் படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, உங்கள் ப்ரோக்ராமை நடத்த விடாமல் தடுத்துட்டாங்க. அப்படி பண்ணாலும் கூட அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க அந்த டைமில் அவங்களுடைய பாட்டு அவங்களுக்கு தெரியுமா என்ன சிவ பாப்பா வந்துட்டார் அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் தானே அடைஞ்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட தானே சக்தி இருக்குது, அவங்களுக்கு எங்கே சக்தி இருக்குது? அவங்களாம் சக்தி இழந்து போயிருக்காங்க. பிச்சைக்காரர்கள் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணா பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற ஆள், கொடுக்க வேண்டிய ஆள், நீங்களே பிச்சைக்கார மாதிரி ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ மன்னிச்சிருங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய பாட் அதுதான் பாட். இப்போ நான் யாரு? நான் மன்னிப்பின் கடலாக இருக்கின்றேன். அடுத்து 5வது ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இயற்கையில் போகணும். ஏதாவது ஒரு போங்க, வெளியில் போங்க, மரத்துக்கு கீழே போய் உட்காந்துருங்க, மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருங்க. அப்புறம் அனுபவம் பண்ணுங்க. நான் என்னுடைய சுரூபத்தை தன்னுடைய சுரூபத்தை அனுபவம் பண்ணுங்க. நான் என்ன சுரூபம்? ஜோதி சுரூபமான ஆத்மா. நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ். பறவைகளை பாருங்க, காற்று, மெல்லிய காற்று உங்களுடைய கன்னத்தை வருடிட்டு போறதை பாருங்க, குருவியின் அதனுடைய குரல் ஓசையை கேளுங்க, அதுல மெய் மறந்து போங்க. அது மெயினா உடம்பு தானே, உடம்பு மறந்து ஆத்ம உணர்வுல போயிருங்க. மரத்தினுடைய இலைகளை பாருங்க, கிளைகளை பாருங்க, பூக்களை பாருங்க, மலைகளை பாருங்க, புல்வெளியை பாருங்க. இப்போ வந்து காய்கள் பூக்கள் எல்லாம் பூத்து காய்க்கக்கூடிய நேரம். மாமரத்தில் மாங்காய் வந்துருச்சு, பலா மரத்தில் பலாக்காய் வந்துருச்சு, நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் வந்துருச்சு, நெல்லிப்பூ வந்துருச்சு. இப்படி எல்லாமே இப்போ வசந்த காலம். அது பூ காய்கறிகள் எல்லாமே வருடம் வருஷம் எது சீசனோ அது இந்த சீசன் போயிட்டு இருக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா மாங்காயெல்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் பலாப்பழம் எல்லாம் காய்ச்சி நிறைய தொங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இயற்கையை பார்த்து அதனுடைய அமைதியை, அதனுடைய அந்த சாந்தியை அனுபவம் பண்ணுங்க. இயற்கையை பாருங்க, அது எவ்வளோ மௌனமாக இருக்குது. அந்த இயற்கையினுடைய மௌன சங்கீதத்தை கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து பரமாத்மாவோட தான் தூரமாக போயிட்டோம், இயற்கையிட்ட இருந்தால் தூரமாக போயிட்டோம். அதனால்தான் மனிதன் துக்கத்தில் வாடுகிறான். அதனாலதான் உடம்புல நிறைய வியாதிகள் இருக்குது. எவ்வளவுக்குள்ள இயற்கையிலிருந்து நீங்க தூரமா போவீங்களோ அவ்வளவுக்குள்ள வியாதி நோய்கள் வந்து நம்மளை தாக்குது. எவ்வளவு இயற்கையிலிருந்து தூரமா இருப்பீங்களோ அந்த அளவு வியாதிகள் அதிகமாயிரும். அதனால இதுதான் இன்றைய வந்து 5 முக்கியமான ஹோம்ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சர்க்கிள் டிராயிங் பார்த்தோம் இல்லையா? ஒரு பாயிண்ட் வச்சுங்க, புள்ளி வைங்க, அதை சுற்றி ஒரு வட்டம், அப்புறம் அதை சுற்றி ஒரு வட்டம், அப்புறம் அதை சுற்றி ஒரு வட்டம். அதில் ஒவ்வொரு குணங்களை எழுதணும். அன்பு, சுகம், சாந்தியினுடைய அந்த வைப்ரேஷன், அந்த பிரகம்பன், அந்த ஊர்ஜான்னு சொல்லிக்கலாம். இது நீங்கள் பிரிண்டெல்லாம் எடுக்கக்கூடாது, இது கையில் வரையணும். நீங்களே கையில் வரைங்க. அது கூட ஒரு கலை தானே, வரையும் கலை. இது ஃபர்ஸ்ட் ஆச்சா? அப்புறம் 2வது என்னது? லட்சியம் மற்றும் லட்சணத்தினுடைய சார்ட். ஒன்று வந்து பாப் சமான் பார்த்தோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல என்ன எழுதணும்? தூய்மைன்னு எழுதணும். 2வது உலக சேவைன்னு பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணோம்? மன்னிப்பு, கருணை, இரக்கம். இதே போல இன்னும் 3 பாயிண்ட் நீங்க எழுதணும். என்னுடைய லட்சியம் என்ன, அதற்கான லட்சணம் என்ன. நம்மளுடைய லட்சியம் இப்ப என்னது? 14ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. ஒருவேளை கொஞ்சம் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுல கம்மியா மார்க் வாங்கிட்டீங்கன்னா அது வெக்கத்துக்கான விஷயம் கிடையாது, கேவலமான விஷயம் கிடையாது. அந்த குறைந்த மார்க்ல கூட உங்களுடைய பெருமையை நிலைநாட்டணும். உங்க பெருமையில நீங்க நிலைச்சிருக்கணும். அதுக்காக தூண்டு போயிடலாமா? இது கூட தப்பு தானே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பாபா குஷியை விட்டுறக்கூடாதுங்கிறாரு. ஒரு தமாதோட எக்ஸாம், அது முரளியோட எக்ஸாம், இது யாருக்கும் தெரிய போறதும் இல்லை. அதுல வந்து கம்மியா மார்க் கிடைச்சோன்னு மனசு உடஞ்சு போயிடுறாங்க நிறைய குழந்தைங்க. ஏன்னா அதை நிறைய பேர் அட்டனே பண்ணல அந்த எக்ஸாமை. அதை விட நல்லது தானே, அட்டன் பண்ணிட்டீங்க, மார்க்கும் கிடைச்சிச்சு, கம்மியாக கிடைச்சிச்சு, பரவாயில்ல, ஓகே, 60 ரூபா நிறைய வாங்கிக்கலாம். கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. அந்த மாதாஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க 100க்கு 100ன்ட்டு, எனக்கு 100க்கு 90 வந்திருக்கு. இல்லை அவர் 190 போட்டிருக்காரு, 180 தான் வந்திருக்கு. என்ன இந்த ஒரு பாரபட்சம்? எப்படி ஒரு பாயிண்ட் போச்சு? இதில் வந்து பேரை மாற்றிட்டு இன்னொரு தடவை எழுதவும் முடியாது. ஏன்னா ஐடி கேட்குது, ஃபோன் நம்பர் கேட்குது. அப்படின்னா 2 ஃபோன் நம்பர் வச்சிருக்கணும்.
அப்போ ரெண்டாவது நம்ம கரெக்ட் பண்ணி 100க்கு 100 வாங்கி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் அனுப்பிட்டா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அப்படி கூட ஒரு பொய்யான கற்பனை. லட்சியம் என்ன, லட்சணம் என்ன? லட்சியம் வந்து என்னுடைய வாழ்க்கையில சதா சந்தோஷமா இருக்கணும். ஆனால் நான் அதுக்காக காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்போ தானாகவே அது நம்ம சிந்தனையில வரும். நம்ம எப்போ எழுதுறோமோ அப்போதான் நமக்கு வந்து அட்டென்ஷன் அதிகமாகும். மூணாவது பார்த்தோம் இப்பவே செய்யுங்க அப்படின்ட்டு. உடனே செய்யணும். நிறைய காரியங்கள் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருப்போம். அப்புறம் பார்த்துக்கலாம். அதை இப்பவே செய்யணும். அது 3 காரியம். அது பிசிக்கல் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும் எல்லாமே. அந்த 3 காரியத்தை நீங்க உடல் ரீதியான விஷயத்துல நீங்க அதை உடனே பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா காலம் கடந்துட்டு இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடக்கூடாது யாருக்கும். அதனால ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கே தொடங்குங்க. எக்ஸசைஸ் பண்ணணுமா இன்னைக்கே ஆரம்பிங்க. 1/4 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிங்க. 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், இல்லை 1/4 மணி நேரமே பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்ண கூட அவசியம் இல்லை, டயர்டாயிரும். அப்புறம் வாக்கிங் 1/4 மணி நேரம் ஆரம்பிங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், அப்படி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உடல் வந்து ரொம்ப முக்கியம் யோகி வாழ்க்கைக்கு. உடல் விஷயத்துல தள்ளி போடாதுங்க. ஓகே, மனசுக்கு மேலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப் ஃபுல்லாவே. அது மட்டும் இருந்துடக்கூடாது, உடல் மேலேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரன்னிங், ஜாகிங், எக்ஸசைஸ், புஷ்அப், புல்லப்பு, பாடி பில்டிங். ஜிம்முக்கு போகிறதுனாலலாம் ஒன்றும் நடக்காது. ஜிம் ஷூவை வாங்கிட்டு, ஜிம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, அப்புறம் யோகா மேட்டு வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கினாலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மனசுக்குள்ள உறுதி வரணும், முடிவு எடுக்கணும். நம்ம இன்னைக்கே செய்யணும். நிறைய பேர் நல்லா தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் யோகா மேட்டுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. யோகா மேட் கீழே விரிச்சிட்டு அதில் படுத்துட்டு பண்ற மாதிரி. அது என்னைக்கு கிடைச்சதோ என்னையிலேருந்து அது வரைக்கும் செஞ்சிருப்பாங்க நல்லா ஈடுபாடோட. என்னைக்கு அது கையில வருதோ அன்னையிலேருந்து அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அழுக்காயிரம். நல்ல மேட் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, அதை எப்படி அழுக்கு பண்றது அப்படின்ட்டு. அந்த யோகா மேட் கிடைச்சதுலேருந்து நிறைய பேர் யோகாவே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால வெறும் பொருளை வாங்கினா மட்டும் பத்தாது. வெளிப்படையாக எந்த ஒரு நல்ல ட்ரைனர் கிடைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உள்ளுக்குள்ள உறுதித்தன்மை இருக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும். 4வது ஹோம்ஒர்க்னு பார்த்தோம். அந்த மன்னிப்பின் கடல் சுரூபமாக இருந்து 4 பக்கம் மன்னிப்பின் அலைகள் போயிட்டு இருக்குது. மன்னிப்பின் கடல். பாவம் செய்தவர்களின் குற்றவாளியின் மிகப்பெரிய தண்டனை அவனை மன்னிப்பதே ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்த கர்மத்தினுடைய அதனுடைய பலன் வந்து அவங்கள சுத்தி அப்படி ரிட்டர்ன் வருது தானாகும். உடனே வராட்டாலும் பின்னாடி வருது. நம்ம யாரையும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தர் சுட்டு கொள்றாரு அப்படின்னா மறுபடியும் அந்த கர்மா அவருக்கு வரும், ரிட்டர்ன் வரும். இதுல நம்ம போய் அவங்கள தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம யாரு? டிராமானுடைய விதி என்னது? அது சர்க்கிள். ஒரு தடவை யார் என்ன செஞ்சாங்களோ அது அப்படியே சுத்தி மீண்டும் அவங்ககிட்டே வந்து நிற்கும். நீங்க 1 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்களா, அது மீண்டும் உங்ககிட்ட தான் வரும். யாரோ ஒருத்தவங்க உங்கள்ட்ட இருந்து திருடிட்டாங்களா கொஞ்சம் பணத்தை, அது மீண்டும் உங்ககிட்ட தான் வரும். ரிட்டர்ன் அவங்க கொடுத்தே ஆகணும். அவங்க கொடுக்காம அவங்களால இருக்க முடியாது. அந்த ஜென்மத்துல கொடுக்க மாட்டாங்க, வேற ஜென்மத்துல கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க யாரோ திருடிட்டாங்க நம்ம பொருளை அப்படின்னா அப்ப நம்ம அவங்கள திருடிப்போம். அப்படியே இருக்கும், நம்ம அவங்களோட திருடி இருப்போம். கணக்கு மைனஸாகவும் இருக்கலாம், பிளஸாகவும் இருக்கலாம். அதனால கர்மத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த நாடக சக்கரம், நாடகங்கிறது சக்கரம், அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தப்பிக்கவே முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். 4வது ஹோம்ஒர்க் என்னது? அனுபவம். ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காருங்க, ஏதாவது ஒரு புல்வெளியில உட்காருங்க, கடலுக்கு பக்கத்துல உட்காருங்க, சூரியனுடைய காலையில மாலை பொழுது அந்த சூரியனை பாருங்க, அந்த பறவைகளுடைய சப்தத்தை கேளுங்க, இயற்கையினுடைய அந்த மௌனத்தை உணருங்க, காற்று என்னுடைய கண்ணத்தை விரட்டிட்டு போறத ஃபீல் பண்ணுங்க, மலை என்கிட்ட என்ன சொல்லுது, ஆகாயங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புது, நட்சத்திரங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புது. கொஞ்ச டைம் இயற்கையோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. கூடவே தன்னுடைய இயற்கையான சுரூபம், ஒரிஜினல் சுரூபம், தாமத்தில் இருந்த சுரூபத்தை நினைவு பண்ணுங்க. அதனால இது எல்லாமே இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் குரூப் இருக்குது உங்களுக்கு, ஹோம்ஒர்க் குரூப்பு. அந்த ஹோம்ஒர்க் குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்களோ அதை போஸ்ட் பண்ணுங்க. யாரும் போஸ்ட் பண்றதே இல்லை, வெறும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 100க்கு 100 மார்க் அப்படிங்கிறது மட்டும் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் யாருமே இந்த குரூப்ல ஷேர் பண்றதே இல்லை.
அதனால ஷேர் பண்ணுங்க. அப்போ உங்களை பார்த்து இன்னொருத்தர் அந்த ஹோம்ஒர்க் செய்வாங்க. அதனால 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அமிர்த வேலை, இன்னொன்று வந்து ஃபுட்டு கிடையாது, பழங்கள். ஒன்று வந்து அமிர்த வேலை யோகா பண்ணணும், அப்புறம் பழங்கள் மட்டும் சாப்பிடணும். மூணாவது வந்து பிரம்மச்சரியம். இந்த 3 சக்திசாலியா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது. அந்த 3 கரெக்டா இருக்குது அப்படின்னா இந்த நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு மிகப்பெரிய சாத்தானியோ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து நம்மளை கீழே வர வைக்க முடியாது. அமிர்த வேளை பிரம்மச்சரியம் முற்றிலுமாக பல வகைகளை மட்டுமே உட்கொள்வது, இந்த 3 விஷயம். அதுவே ஏஎஃப்சின்னு பார்த்தோம்ல, ஏஎஃப்பி, அடுத்து ஏபிசி. அமிர்த வேளை, போஜனம், செலிபசி. அதே தான். அமிர்த வேலை கரெக்டாக இருக்கணும், சுத்தமான பிரம்மா போஜன் சாப்பிடணும். 3வது செலிபசி, பிரம்மச்சரியம், தூய்மை. இந்த 3 தான் மெயின். நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்க ஆன்மீகத்தை ஏற்றுக்கல, ஆத்மாவை தெரிஞ்சுக்கல, பவித்திரத்தாவை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கல. ஆனாலும் அவங்களுக்கு தெரியுது சக்தி வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக அந்த பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்துக்காக பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸுக்காகவும் பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம். விண்வெளிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பிரம்மச்சரியமா இருந்தே ஆகணும். அதனால பிரம்மச்சரியம், அந்த மாதிரி எந்த ஒரு போட்டோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி எந்த ஒரு கதைகள், எந்த ஒரு வீடியோ சார்ட்ஸு, அதன் மூலமாக நம்மளுடைய சக்திகள் வேஸ்ட் ஆகிற மாதிரியான எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, ரீல்ஸா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சக்தி எது வேஸ்ட் ஆகுதோ அந்த விஷயத்துல நம்ம இறங்கக்கூடாது. நம்மளுடைய உயிர் சக்தி பார்த்தீங்கன்னா இதன் மூலமா லீக் ஆகிறது கிடையாது, ஆனா அது ஆட்டம் காணுது இந்த எல்லா விஷயத்தினாலும். ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இந்த வீடியோஸ், அந்த பிக்சர், கதைகள். அடுத்தது வந்து போஜனம். எவ்வளவுகளோ அது நல்ல மசாலா நிறைஞ்சு இருக்குதோ, எவ்வளவுகளோ அது நல்ல காரசாரமா அப்படின்னு நாக்குக்கு அப்படி பக்கனையா நல்லா தாளிச்சு கொட்டி நல்லா வறுத்தெடுத்து சாப்பிட்டு அப்படியே ஆஹான்ட்டு அந்த டேஸ்ட் வருதோ, அந்த அளவு எவ்வளவுகளோ அதிகமாக டேஸ்ட்ல போறீங்களோ அவ்வளோ அதிகமான வியாதி. அப்புறம் கூடவே அவ்வளவுகளோ குறைந்த சக்திகள் தான் இருக்கும் உடம்புல. எவ்வளவு நம்ம இயற்கையை சார்ந்து இருக்கிறோம், இயற்கை சார்ந்த உணவுகள், அந்த அளவுக்கு நமக்கு நம்ம உடம்புல ஊர்ஜா சக்தியானது தானாகவே அதிகமாகும், எனர்ஜி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பும் பார்த்தா லேசா இருக்கும். நம்ம உட்காந்துட்டோம், தரையில உட்காந்துட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சுமையா இருக்காது. ஐயோ எந்திரிக்கணுமே உட்காந்துட்டனே அப்படி தோணாது, சகஜமா இருக்கும். அடுத்தது வந்து அமிர்த வேலை. அமிர்த வேலை நேரம், அந்த மாதிரி நேரம், அந்த நேரத்துல அதீந்த சுகத்தை நம்ம அனுபவம் பண்ணணும், அந்த ரசனையை அனுபவம் பண்ணணும் பரமாத்மா கிட்ட இருந்து. அப்பதான் அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பிரம்மச்சரியமாகட்டும், உணவு தூய்மையான உணவாகட்டும். நிறைய பேர் வந்து நல்ல யோகின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க சாப்பாட்டுக்கு அடிமையா இருப்பாங்க. கொஞ்சம் டேஸ்ட் குறைஞ்சாலும் கிச்சனுக்கு போவாங்க, இன்னைக்கு டேஸ்டாவே இல்லை அப்படிம்பாங்க. கொஞ்சம் டேஸ்டாக தான் இன்னைக்கு நல்லா டேஸ்டாக இருந்தது. கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. முதல்ல அவங்க தான் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்க எழுதிட்டு சொல்லுவாங்க, நல்லா இல்லைல்ல, நல்லா இல்லைல்ல, யோகி தானே நீ, எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியதானே, உனக்கு நான் நல்லா இருந்தேன்னா நல்லா இல்லாட்டேன், நீ வாழ்றதுக்கு சாப்பிட்றியா, சாப்பிட்றதுக்காக வாழ்றியா, யோகி தானே அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து முதல்ல கொடுக்குறது அந்த யோகின்னு சொல்லிட்டு திரியிறாங்களே அவங்க தான். அதனால யோகி எல்லாத்துக்கும் நாக்குக்கு அடிமையா தான் இருக்காங்க. நாக்கு ஜெயிச்சவன் தான் யோகி, உண்மையான யோகி. ஓம் சாந்தி.